السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான நற்போதனைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த போதனைகளில் மிக மிக முக்கியமானதும் நாம் மறந்து விடுவது இயல்பாக இருந்தாலும் கூட மறக்க கூடாததுமான ஒரு போதனை என்னவென்றால், தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 3வது பாகத்தினுடைய கடைசி வசனம், 3வது அத்தியாயம் அல்ல, அத்தியாயம் என்று சொன்னால் கூட மறந்துவிடும் என்பதற்காக வேண்டி நாம் ஜுசுவை பாகத்தை சற்று வித்தியாசமாக கூறுகிறோம். 3வது பாகத்தினுடைய கடைசி வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த கருத்து தான், அந்த வழிமுறை தான் இன்றைய தலைப்புக்கு நமக்கு தேவையானதாகவும், நம்முடைய சிந்தனைகள் எங்கெல்லாம் வழி பிறழுகிறதோ, தடுமாறுகிறதோ, அந்த தடுமாற்றத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல கடிவாளமாக அந்த வசனம் திகழ்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார். உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹுவை மறுத்த நிலையிலே அல்லது அல்லாஹுக்கு இணை கற்பித்த நிலையிலே ஒரு மனிதன் வாழ்கிறான். பிறகு அதே நிலையில் அவன் மரணத்தையும் அடைந்து விடுகிறான். மௌத்தா போகும்போதும் காபிர் தான், வஃபாத் ஆகும் போது முஷ்ரிக் தான். இப்படி ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால், ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்லி ஸஹபன். அல்லாஹ் சொல்கிறான், காபிராக முஷ்ரிக்காக ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவன் நாளே மறுமையில் அல்லாஹ்வினுடைய தண்டனையை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. நரகத்தை சந்திப்பான். அப்படி சந்திப்பதற்கு அவன் பயந்து அஞ்சி நடுங்கி அல்லாஹ்விடத்திலே பேரம் பேசுவானா. என்ன பேரம் தெரியுமா? இந்த உலகத்துல நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸுக்கு போனவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும், இருக்கிறதுல இந்தியாவினுடைய உச்சபட்சம் அதுதான். அங்கு போய் ஒரு தீர்ப்பை சாதகமாக நமக்கு வாங்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நம் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட அதற்கு நிறைய விலைகளை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நம்முடைய நாட்டில் இருக்கிறது. பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு 250 கோடி என்பது சர்வசாதாரணம். ஒரு நாளையில் அவங்க கொடுத்துட்டு சம்பாதிச்சிடலாம். இப்படிப்பட்ட விலைகளை கொடுத்துதான் நீதியை வாங்குகிறார்கள். இது போல மனிதன் நினைத்து கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல அவன் பேரம் பேசுவான்.
இறைவா எனக்கு நீ நரகத்தை கொடுத்து விட்டாய், இந்த நரகத்திலிருந்து என்னை நீ வெளியேற்றி விடியா அல்லாஹ். அதுக்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய கைமாறி என்ன தெரியுமா? இந்த பூமி நிறைய நான் உனக்கு தங்கத்தை நிரப்பி தருகிறேன். 5 கிலோ 10 கிலோ அல்ல, 100 சவரன் 200 சவரன் அல்ல. அதெல்லாம் இன்றைக்கு திருமணத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள். 100 பவுன் போடுவீங்களா, 200 பவுன் போடுவீங்களா, இதெல்லாம் கல்யாணத்தோடு முடிஞ்சிடும். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமி பந்தையை தங்கமாக மாற்றி ஒரு மனிதன் தருகிறான் அல்லாஹ்விடத்தில். அப்படி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். இந்த தங்க பூமியை அவன் எனக்கு லஞ்சமாக கொடுத்தாலும் கூட அவர்களில் ஒருவன் கூட தப்பிக்க முடியாது. இதான் உண்மை. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தௌஹீத் என்பது, இந்த ஓரிரை கொள்கை என்பது, இந்த தெளிந்த சிந்தனை என்பது எவ்வளவு மிகப்பெரியது என்று சொன்னால், நாம் நினைக்கிற சாதாரண எண்ணத்தை விட இது மிகப்பெரியது. சிலர் நமக்குள் சைத்தானுடைய சிந்தனை தூண்டுதலால் நாம் நினைக்கிறோம். அதாவது தௌஹீத் என்பது சராசரி கொள்கை என்று நாம் நினைக்கிறோம். அந்த கருத்தே முதல்ல தப்புதான். மற்ற கொள்கை மாதிரி எப்படி சலபீசம் இருக்கிறதோ, இஜ்மா கியாஸை ஏற்றுக்கொள்வது இருக்கிறதோ, சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை இருக்கிறதோ, அது போல தௌஹீதும் ஒரு கொள்கை. அவ்வளவுதான் விஷயம். இதுக்கும் தனி ஸ்பெஷாலிட்டி கிடையாது, இதுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது, நம்ம சிரமப்படாமல் இருந்துக்கலாம் என்று நினைக்கிறோம் அல்லவா? அதுவே முதல்ல தவறான நினைப்பு தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், மற்ற கொள்கைகள் போன்று இந்த ஏகத்துவம் என்பது சராசரி கொள்கை கிடையாது. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், தௌஹீத் இல்லாமல், ஏகத்துவம் இல்லாமல் அவன் உலகத்தையே பிரட்டி போட்டாலும் கூட நாளை மறுமையில் அவனால் நரகத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. இதான் விஷயம். பூமியை தங்கமாக மாற்றி கொடுத்தாலும் கூட தப்பிக்க முடியாது. இப்போ இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு 2 விஷயத்தை நம் முன்னால் நிறுத்தி இருக்கிறான். ஒன்று, நாம் கொள்கையில் சரியான கொள்கைவாதிகளாக இல்லை என்று சொன்னால் சரியான கொள்கையை நோக்கி செல்வது, தௌஹீதை நோக்கி அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், ரசூலை மட்டும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்குமே, தொழுகைக்கு மட்டுமல்ல, நோன்புக்கு மட்டுமல்ல, திருமணம் தொடங்கி ஒரு சிறிய செலவீனம் தொடங்கி 100 ரூபாயை செலவழிக்கிறதா இருந்தாலும் கூட இதுக்கும் குர்ஆன் ஹதீஸ் என்ன தீர்வு இருக்கிறது என்று பார்த்து செல்வதுதான் சரியான ஏகத்துவவாதிக்கான தன்மை. அப்படி நடக்கிறவனுக்கு தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. நாளை மறுமையில நம்ம அல்லாஹ்விடத்தில் சென்று பயப்படாமல் இருக்கலாம். பயப்படவே தேவையில்லை. நாம அல்லாஹ் ரசூல் படி நடக்கிறோம் தானே, நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம எல்லா காரியங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு நடக்கிறது. நாளை மறுமையில் போய் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன தெரியுமா? இது சரி, இது தவறு நமக்கு அல்லாஹ் புரிய வைத்து விட்டார். நாம் ஒன்றும் மார்க்கம் தெரியாதவர்கள் இல்லை. குர்ஆன் ஓத தெரிகிறது, குர்ஆனை வாசிக்க தெரிகிறது, பயான் கேட்கிறோம், அதிகமான பயான்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்லா மக்களையும் விட தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் நமக்கு அல்லாஹ்வினுடைய அருள் அதிகமாக இருக்கிறது. மார்க்கத்தினுடைய தொடர்பு சின்னஞ்சிறு வயதிலேயே கிடைத்து விடுகிறது. பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் அல்லாஹ் கொடுத்த பிறகு, இந்த முதல் விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்த பிறகு, இரண்டாவது நம் முன்னால் இருக்கிற இன்னொரு அல்லாஹ்வினுடைய கடமை, கட்டளை, இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் தெளிவாக சேர்க்க வேண்டும். இதான். அப்படி சேர்ப்பதுல 2 விஷயங்கள் இருக்கிறது. நாம் கொண்டு போய் சேர்த்து வீரியமாக அதை செயல்படுத்துவது ஒன்று. இரண்டாவது, அது செயல்படுத்தப்படாத இடங்களில் நம்மை நாம் புறக்கணித்துக் கொள்வது. 2 நாளுக்கு வந்து வழி கொடுக்கும். நீங்க குர்ஆன்ல படிக்கலாம். சூரா மாயிதாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவி கொள்ளுங்கள். தப்பில்லை. ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாரா, நீங்க போய் உதவுங்க, தாராளமா செய்யலாம், தவறில்லை. ஆனால் வலா தஆவனு அலல் இஸ்ம், ஒரு தீமையில நீங்க உதவி செய்யாதீங்க. நண்பராகவே இருந்தாலும் கூட
அவன் ஒரு தப்பு செய்கிறான் என்று தெரியும் பொழுது அவனுக்கு நாம் உதவி செய்தால் அவனை நரகத்தை நோக்கி தள்ளுகிறோம் என்று பொருள். இதை நான் இன்னும் இலகுவாக ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்றேன். நான் பார்க்கிறேன், யார் என்றே தெரியாத ஒரு மனிதன் அவன் ஒரு குழியில் சென்று விழப்போகிறான். அப்படி விழப்போகிற சூழ்நிலையில நான் ஓடி போய் அவனை தடுக்கிறேன். சாலையில போகும்போது நம்ம பார்க்கிறோம், பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது சைட் ஸ்டாண்ட் எடுக்காம போயிட்டான்னு வச்சுங்க, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டோம், யாரு என்ன ஊரு என்னன்னு நமக்கு தெரியாது. தெரியாட்டாலும் கூட அவர் சைட் ஸ்டாண்ட் தட்டி கீழே விழுந்துருவாரு என்று பயந்து அதை நம்ம சுட்டி காட்டுறோம். இது ஒரு விஷயம். ஆனால் நம்முடைய உறவினர்களாக இருந்தால், அதே அபாயத்தில் நம்முடைய சொந்தக்காரர்கள் சென்றால், யாரென்றே தெரியாத நபருக்கு செய்த அந்த உதவியை விட 10 மடங்கு கூடுதலா செய்யும். இது மனித இயல்புதான். இதே பார்வையை மறுமையினுடைய விஷயத்திற்கு நான் பொருத்துகிறேன். யாரென்றே தெரியாத ஒரு மனிதன் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்கிறார். அது திருமணமோ காது குத்தோ கச்சேரியோ எதுவோ, மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்தை செய்கிறார். நான் புறக்கணிக்கிறேன், வேண்டாம் என்று சொல்லுகிறேன். ஏன்? இவன் இந்த காரியத்தை செஞ்சு நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதான் அதுக்கு அர்த்தம். நான் வரமாட்டேன்பா, வேண்டாம், நீ இதை விட்டு விலகிடு, இது உனக்கு நல்லது இல்ல, வேண்டாம், இதான் அதுக்கு அர்த்தம். அப்போ யாரென்றே தெரியாத மனிதன் அழைத்தால் நான் செல்ல மாட்டேன். ஏன்? அவன் நரகத்திற்கு செல்லக்கூடாது. ஆனால் என்னுடைய உறவினர் அழைத்தால் முதல் ஆளாக போய் நிற்பேன். வேற ஒருத்தருக்கு நான் போகாதது காரணம் அவன் நரகத்துக்கு போக கூடாதுன்றது. அப்ப சொந்தக்காரருக்கு போய் நின்னோம்னா அவன் நரகம் போனா பிரச்சனை இல்லை, அதான் அதுக்கு அர்த்தம். நம்ம புறக்கணிக்கிற காரணங்க நாம மட்டும் நல்லா இருக்குன்ற அர்த்தம் இல்ல, அவரும் மறுமையில நஷ்டமடைய கூடாது, நரகத்திற்கு செல்லக்கூடாது. ஆனால் என்னுடைய அண்ணன் தம்பி என்னுடைய உறவினர்கள் என்று வந்தால் அவன் போனா பிரச்சனை இல்லையே. இது எவ்வளவு பெரிய ஒரு மடமைத்தனத்தினுடைய உச்சம் என்று யோசித்து பாருங்க. நாம நினைக்கிறோம் நம்ம இவங்களுக்கு சாதகமா நடக்கிறோம் நினைக்கிறோம், அது தவறான கருத்து. அவங்களுக்கு நம்ம பாதகமா தான் நடக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அழகான வழிமுறையை நமக்கு காண்பித்து தருகிறார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது பரீரா என்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியார் ஆயிஷா அம்மையார் இடத்துல வந்து கேட்கிறார்கள், யா ஆயிஷா, ஆயிஷா அவர்களே, எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்களேன். நான் ஒரு வீட்டுல அடிமையா இருக்கிறேன், நான் விடுதலையாக வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்குண்டான பணத்தை கொடுப்பதற்கு என்னிடத்துல பொருளாதாரம் கிடையாது, நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, சரி நான் உதவி செய்யறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? உனக்கு விடுதலை ஆவதற்கு நான் பணம் கொடுத்துறேன், ஆனா உன்னுடைய வாரிசுரிமை எனக்கு தான் வந்தாகணும். இது உங்களுடைய டிமாண்ட். நான் பணம் கொடுத்துறேன், நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. உங்க வீட்டுல உம்மா பாப்பா இறந்துட்டா சொத்து பிரிச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த சொத்து எனக்கு தான் வந்தாகணும், இதுக்கு ஒப்புக்கொண்டா நான் பணம் கொடுக்குறேன். இதான் பேச்சு. சரின்றாங்க. அந்த எஜமானுடைய வீட்டார் இடத்துல பரீரா போய் சொல்லுகிறார், ஆயிஷா என்னை விடுதலை செய்கிறார், ஆனால் வாரிசுரிமை அவங்களுக்கு வேணும்னு கேட்கிறாங்க, இது சம்பந்தமா அவங்க கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. வீட்டுக்காரங்க வந்து ஒரே அடியா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடியாது, அவங்களை விடுதலை செய்ய சொல்லுங்க, எங்களுக்கு தான் வாரிசுரிமை வரணும், நாங்க கொடுக்கிறது போக மிச்சத்தை ஆயிஷா வாங்கிக்கலாம், முழுசா அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இந்த தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்கிறது. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வந்துட்டு மக்கள் மத்தியில் அவர்கள் ஒரு அழைப்பை விடுகிறார்கள், மிம்பரில் ஏறி பயான் செய்கிறார்கள். மாபாலு அக்வாமின், இந்த கூட்டத்து மக்களுக்கு என்ன நடந்தது, மக்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு எப்படி பிறண்டுட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யஷ்தரிதூன ஷுரூத்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை இவர்கள் இடுகிறார்கள். அல்லாஹ் வேதத்தில் சொன்னது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், இதோ இந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துப்திலு அமாலக்கும், வேறு எதற்காவது யாருக்காவது எந்த சக்திக்காவது கட்டுப்பட்டு உங்களுடைய அமல்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் இவர்களை பாருங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக இவர்களாக ஒரு சட்டத்தை போடுகிறார்கள், ஒரு ஷர்த்தை போடுகிறார்கள். இப்படி போடுவதற்கு இவர்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது?
இவர்கள் இது போன்ற ஷரத்துகள், இது போன்ற நிபந்தனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல 100 ஷரத்துகளை இவர்கள் போட்டாலும் கூட ஃபஹுவ பாத்தில், அது அனைத்துமே தானாக தள்ளுபடியாகிவிடும். நான் சொல்லவே தேவையில்லை. இஸ்லாத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டி வேற எங்குமே கிடையாதுங்க. இஸ்லாத்துல மட்டும்தான் இந்த தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன தனிச்சிறப்பு தெரியுமா? வேறு எந்த கொள்கையிலும் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல, நாட்டு சட்டத்துல கூட இல்லாத ஒன்ன சேர்க்கணும் முடிவு பண்ணா எல்லாரும் கூடி பேசி பார்லிமெண்ட்ல பேசி ஒரு மசோதா தாக்கல் செஞ்சுட்டா சேர்த்தரலாம். பெரிய காரியம் கிடையாது, அது ஒண்ணும் முடியாத காரியம் கிடையாது. ஆனா இஸ்லாத்தில் மட்டும்தான் எல்லாரும் பேசி ஒரு மனதா ஒப்புக்கொண்டு உலகமே சேர்ந்து இன்னையிலிருந்து இந்த சட்டத்தை மாத்திடுவோம், மகர ஆண்டுதான் கொடுக்கணும் இருக்கு, பெண்ட வாங்கிக்கலாம் நம்ம மாத்திடுவோம் என்று உலகமே திரண்டாலும் கூட மாற்ற முடியாது. இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. இது முடிஞ்சு போச்சு. வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாத்தை பற்றி ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது கோடிஃபைட் ரிலிஜன் என்று சொல்வார்கள். அதாவது வரையறுக்கப்பட்ட மார்க்கம். இது வேற எங்குமே கிடையாது. இந்து மதத்துக்கு வந்து கோடிஃபைட் கிடையாது, யார் வேணா வந்து மாத்தலாம். கிறிஸ்துவத்துக்கு அப்படிதான், கரப்ஷன் நிறைய நடந்திருக்கு. ஆனா நம்முடைய இஸ்லாத்துல மட்டும்தான் யாரும் கை வைக்க முடியாது, அதாவது சேர்க்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது, ஆட் பண்ணவும் முடியாது, லெஸ் பண்ணவும் முடியாது. இந்த ஒரு சேஃப்டி லேயர் வேற எங்குமே கிடையாது, இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்றாங்க, ஒன்னல்ல 100 விஷயத்தை முடிவு பண்ணி வச்சாலும் கூட ஃபஹுவ பாத்தில், எல்லாமே பாத்திலா போயிடும், தானா அழிஞ்சிடும். அதை யாரும் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறந்து போன முகமது நபி மீண்டும் பிறந்து வர வேண்டிய சூழ்நிலை இல்லை. வேற ஒரு நபியே வர வேண்டாம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா முடிவு பண்ணாங்கன்னா தானா அது ரத்தாயிரும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஷர்துல்லா, அல்லாஹ்வினுடைய நிபந்தனை இருக்கிறது, அஹக், அதுதான் நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியானது, வஅவுசக், மிகவும் உறுதியானது, யாராலும் அதை உடைக்க முடியாது. சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, யாராவது ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள் என்றால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விடுதலை செய்தவருடைய வாரிசுரிமை விடுதலை செய்தவருக்குத்தான் சொந்தமே தவிர வீட்டுக்காரங்க அதுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்குறாங்க, ஃபத்வா கொடுக்குறாங்க. இது புரியுற மாதிரி சொல்ல போனா, நீங்க வந்துங்க ஒரு பைக் இன்னொருத்தட்ட இருக்குது, அந்த பைக் அவர் வந்து மீட்ட முடியாம இருக்கிறார், காசு இல்லை, நீங்க அதுக்கு ஜாமீன் போட்டு பணத்தை எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்குறீங்க. கொடுத்து அந்த பைக்கை எடுத்துட்டு உங்களுக்கு அந்த பைக்கை நீங்க வாங்கிட்டீங்க. பைக்கை நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா அந்த பைக்கும் உங்களுக்கு வரணும், அதுக்குண்டான பேப்பர் காப்பி உங்கள்கிட்ட தான் வரணும். ஆனா முன்னாடி வச்சிருந்த பைக்கார் என்ன சொல்றாரு, பைக்கை நீங்க எடுத்துட்டு போங்க தம்பி, பேப்பர் எல்லாம் தர முடியாது. இப்படி சொன்னா சரி வருமா? உலகத்துல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் கொடுத்து விடுதலை செய்யறவங்க ஆயிஷா நாயகி, இவங்க தான் எனக்கு வந்து உழைப்பு செலுத்துறாங்க, வீட்டுக்காரங்க இல்ல. அப்போ யார் உழைப்பு செலுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லாபம் கிடைக்கணும். ரசூலுல்லாஹ் அழகான தீர்ப்பை கொடுக்குறாங்க. இப்ப எதுக்கு ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வசனத்திற்கு இது அழகான விளக்கம். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்க யாராக இருந்தாலும் சரி தீமையிலும் வரம்பு மீறுதலிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். இதான் சட்டம், இதான் நியாயம், இதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மீறி யாரும் பேச முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் உதவக்கூடாது என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த கட்டளை. மீறி உதவுனால் என்ன? என் தம்பி வந்து மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் ஒரு விஷயத்தை செய்கிறான், நான் அவனுக்கு ஆதரவு கொடுக்கிறேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு கொடுக்கிறேன். ஏதோ ஒரு காரியம் ஆதரவு கொடுத்து அவனுக்கு முழுக்க முழுக்க நான் பக்கபலமாக நிற்கிறேன். அவன் செய்யக்கூடிய தீமையினால் எனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதில்லை நான் நினைக்கிறேன். நான் ஆதரவு கொடுக்கிற காரணத்தினால எனக்கு உடம்புக்கு என்ன ஆயிடாது, கை கால் ஒடிஞ்சிடாது, இல்ல உடல்ல ஏதாவது நோய் வந்துடாது, சொத்தை யாரும் எடுத்துட்டு போயிட மாட்டாங்க, போலீஸ் வந்து தூக்கி உள்ள வச்சிட மாட்டான், எதுவுமே நடக்காது, நான் நல்லா தான் இருப்பேன். ஆனாலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அப்படி உதவாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி உதவுபவர்கள் அனைவரையுமே கடுமையாக தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம் நினைக்கிறோம் வேற என்ன பண்றது, சங்கட்ட சலிப்பாயிடும், வேற ஏதாவது தேவையில்லாத மனப்பிணக்குகள் வந்து விடும் என்று நினைக்கிறோம்.
வரும் தான், அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்திலே இந்த சங்கடங்களும் இந்த மனமாச்சரியங்களும் கடந்த காலங்கள்ல காலங்கள் கடக்க கடக்க மறந்து விட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மறுமையில் அல்லாஹ்விடத்துல அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க, எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் போயிட்டா போனதுதான். இன்றைக்கு நான் உடைத்து சொல்கிறேன், ஒரு 10 தினங்களுக்கு முன்னால் 22ஆம் தேதி என்று நினைக்கிறேன், திருப்பூரிலே ஒரு ஹிந்து பெண்மணி தான், ரிதன்யா என்கிற பெண்மணி, அவினாசியில உள்ள ஒரு பெண்மணி, மிகப்பெரிய ஆடம்பரமாக அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள். குறைந்தது 100 சவரன் நகை, லட்சக்கணக்கான பணம், அது போக ஏக்கர் கணக்கான நிலங்கள், 10 லட்சம் ரூபாய் கார். இதை கேட்கும் பொழுதே தலை சுற்றுகிறது. இவ்வளவு தூரம் எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு. இப்படி செய்து கூட திருமணமாகி வெறும் 77வது நாள், 2 மாசம் முடிஞ்சு 3ஆம் மாசம் கூட தொடல, அந்த பெண் தன்னை தானே மாய்த்துக் கொள்கிறார். இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. உடல் ரீதியான டார்ச்சர் அந்த பெண்மணி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க, மன ரீதியாகவும் அவங்களை அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க, வரதட்சணை என்று சொல்கிறார்கள். எது எப்படியோ இதுல நமக்கு தெரிய வருகிற செய்தி, இது போன்று அதிகமான விலையை கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த பிறகு அதற்கு பிறகும் அந்த பெண் அடக்குமுறைக்கு ஆளாகிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் வரதட்சணை தான். அதை யாரும் மறுக்க முடியாது. இப்ப இந்த பெண் இறந்ததற்கு நாட்டு சட்ட அடிப்படையில அந்த பெண்ணை வீட்டுக்குள் வைத்து மிகப்பெரிய சித்திரவதை செய்த கணவன் வீட்டார் மட்டும்தான் குற்றவாளி. நாட்டு சட்ட அடிப்படையில. மார்க்கத்தின் பார்வையில் யார் குற்றவாளி தெரியுமா? அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த சமூகமே குற்றவாளி. அல்லாஹ் அப்படிதான் பார்ப்பான். அல்லாஹ் எப்படி பார்க்க மாட்டானா, தனித்தவர்களை தனியா பார்ப்பான். மியூச்சுவலா பண்றாங்கல்ல, அதாவது தனியா பண்ணாம இண்டிவிஜுவலா பண்ணாம மியூச்சுவலா சில தப்புகள் இருக்கிறது, அதுக்குள்ள மியூச்சுவலா தான் நல்லா பார்ப்பான். ஒரு திருமணத்தை எடுத்துக்கங்க, ஒரு காது குத்தை எடுத்துக்கங்க, மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இது அனைத்தையுமே தனித்து யாரும் செய்ய முடியாது. இதான் விஷயம். ஒரு 100 பேர் சேர்ந்தாதான் நல்லது நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்போ நல்லதில் நாம் ஒன்று சேர்ந்தால் மறுமையில கூட்டாக அல்லாஹ் கூலியை கொடுப்பான். தீயதில் நாம் ஒன்று சேர்ந்தால் மறுமையில் கூட்டாக தான் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இன்றைய மறுமை நாளில் நீங்கள் தனியா வாங்க. உங்களை நான் தனியா பிரிச்சுறேன். தனியாக பிரித்து வைத்து அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமான தண்டனை. அங்கு யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. நம்ம உலகத்துல காரணம் சொல்லி நம்மளே சமாளிச்சுக்கலாம். நீ ஏன்பா இந்த தப்புல கலந்துகிட்ட, என்னங்க பண்றது, வேற வழி இல்லைங்க சொல்லலாம். மறுமையில் அல்லாஹ் இடத்துல லா தஅததிருல் யௌம், இன்றைய தினம் நீ சமாளிக்காதே அல்லாஹ் சொல்லுவார். இன்னமா துஜ்ஸௌன் மா குன்தும் தஅமலூன், இன்னைக்கு நீ செய்ததுதான் கிடைக்குமே ஒழிய, நீ விதைத்ததுதான் விடையாக உன் கையில் வந்து விழுமே ஒழிய, செய்யாததுக்கு நான் தண்டிக்க போறதும் இல்லை, செஞ்சதை மறக்க போறதும் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தீமையில மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக நான் மீண்டும் நினைவூட்டுகிறேன், நாம் நம்முடைய சொந்த பந்தங்களோ வேண்டியவர்களோ எதுவோ எதற்காகவோ ஒரு தீமைக்கு நாம் துணை போனோம் என்று சொன்னால் அந்த தீமை என்றைக்கு இருந்தும் நம்மையும் ஒரு நாள் தாக்கும். அதுல நம்ம தப்பிக்க முடியாது. என் ஃப்ரெண்டு தான் இன்னொருத்தர போய் அடிச்சுட்டான், என் ஃப்ரெண்டுல இவனை நான் விட முடியாத, உனக்கு நான் சப்போர்ட் செஞ்சிருவேன். ஆனா நாளைக்கு அதே ஃப்ரெண்டு என்னையும் தாக்குவான். என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, வலா தஆபனு அலல் இஸ்ம், நீ நன்மையில எவ்வளவு வேண்டுமானா உதவி செய்யும், தப்பில்லை. ஒரு தர்மம் செய்யுங்கள், தவறில்லை. அன்பளிப்பு கொடுங்கள், தப்பில்லை. ஆனால் தீமையில நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவாதீர்கள். உதவினால் நாளை மறுமையில் கூட்டத்தோடு சென்று நரகத்திற்கு போகும் பொழுது யாரும் யாரையும் காப்பாற்ற இயலாது என்கிற தவிர்க்க முடியாத, மறக்க கூடாத, காலாகாலத்திற்கும் மறக்க முடியாத ஒரு கட்டளைகள், எச்சரிக்கைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ நன்மையான காரியங்களுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் தீமைக்கென்று அவர்கள் கண் முன்னால் ஒரு காரியம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அதற்கு அவர்கள் எதிர்வினை தெரிவித்து அந்த தீமையை தடுப்பதில் முதல் ஆளாக நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஆயிஷா நாயகியினுடைய சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால் அந்த தீமையை நாம் களையாவிட்டால், தீமையை தடுக்காவிட்டால்
நாளை அது நம்மையும் ஒரு நாள் தாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு தீமையிலிருந்து விலகி அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஒப்பற்ற ஈடற்ற இணையில்லாத ஏகத்துவ கொள்கையை நமக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இன்னபிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி மறுமையில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. தேர்தலுக்காக வேண்டி அரசியல் கட்சியினர்கள் தற்பொழுதே தங்களுடைய பிரச்சார பயணத்தை துவங்கி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பிரச்சாரத்தில் கடந்த 2 தினங்களாக மீடியாவிலும் செய்தி ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அதிகமாக அடிபடக்கூடிய ஒரு செய்தி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பேசக்கூடிய பேச்சில் ஒரு கருத்தை சொல்கிறார். அதாவது, கோவிலுக்காக கொடுத்த ஆன்மீக பணத்தை எடுத்து இவங்க கல்லூரி கட்டிட்டாங்க, கோயில் பணத்தை படிப்புக்கு செலவழிக்கிறாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன செஞ்சாரு, ஒரு வார்த்தையை விட்டுட்டார். இதை எடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி அதுல சரி தவறு என்று பல கருத்துக்களை எழுப்பி அதை வைத்து மீடியாக்கள் எல்லாம் தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்தால் நமக்கு ஒரு பக்கம் வேடிக்கையாக இருக்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹுடைய தூதரவங்க நம்மளை எப்படிப்பட்ட ஒரு முன்னேறிய சமுதாயமா மாத்திட்டாங்க நினைத்து பார்க்க தோன்றுகிறது. ஒரு இறைவனுக்காக கொடுக்கிற ஒரு பணம், அவர்களுடைய நம்பிக்கைப்படி அந்த பணத்தை கல்விக்காக கல்லூரிக்காக செலவழிப்பது ஆக சிறந்த விஷயம் என்பது ஒரு சாதாரண மனுஷன் கேட்டா சொல்லிடுவான். படிப்பறிவு இல்லாதவன்ட்டு கேட்டாலும் கூட கடவுள் பணத்தை கல்விக்கு செலவழிச்சா என்ன குத்தம் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு டிபேட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் பணத்தை எப்படி செலவழிக்க முடியும், அப்ப என்னதான் சொல்ல வராங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது, அல்லாஹுடைய மார்க்கத்துல கல்விக்காக நம்ம ஒரு பொருளாதாரத்தை செலவழிச்சா இது அல்லாஹுக்கு கொடுக்கிற தர்மம். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனை விட்டு எல்லா காரியங்களும் நின்று விடுகிறது. 3 தவிர. ஒன்று என்ன தெரியுமா, இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா, அந்த மனிதன் செய்கிற சதக்கத்துல் ஜாரியா நிலையான தர்மம். அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, 2வது பலனுள்ள கல்வி, 3வது அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக அவருடைய பிள்ளை, சாதாரண பிள்ளை அல்ல, சாலிகான பிள்ளை செய்கிற துவா. எல்லா பிள்ளையும் செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டான். ஜும்மாவே தொழுகிறது இல்ல, 5 வேளை தொழுகைக்கும் போறது இல்ல, நான் அஜரத்து வச்சு பாத்தியா ஓதுறேன் எங்க வாப்பாக்கு, இதுக்கு அல்லாஹ் இடத்துல ரெஸ்பான்ஸ் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யாரு ஓதுனா நீ ஆமீன் சொல்லுப்பா, அப்படி சொல்லல, நீ சாலிகா இருந்து துவா செய். சாலிக் என்று சொன்னால் சாலிக் என்று பெயர் வைத்துக் கொள்வதல்ல, சாலிகாக நடப்பது, கரெக்டா 5 வேளை தொழுது மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு துவா செய்தால்தான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். இப்ப நீங்க பாருங்க, 3 விஷயம் சொல்லுகிறது. அதுல 1 நம்முடைய இறை பிரார்த்தனை, பாக்கி 2 என்ன தெரியுமா, கல்விக்காக செய்யற உதவிதான். நேரடியாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், பலனுள்ள கல்வி மரணம் தொடங்கி நமக்கு நன்மையை தரும். பலனுள்ள கல்வி 2 டைப்ல வருங்க. ஒண்ணு ஒருத்தட்ட காசு இல்ல, கல்வி இருக்குது, படிச்சு கொடுக்கிறார், இதுவும் நன்மைதான். இன்னொருத்தர் செல்வந்தரா இருக்கிறார், படிப்பு சொல்லி கொடுக்கிற அளவுல சூழ்நிலை இல்லை, ஒரு வாத்தியாரை போட்டு டியூஷன் எல்லாம் ஃப்ரீ டியூஷன் நடத்தி மதரசா ஃப்ரீயா நடத்தி அந்த வாத்தியாருக்கு நம்ம பணத்தை கொடுத்துறோம். இப்படி கொடுத்தாலும் இதுவும் பலன் தான். கல்வியை கொடுத்தாலும் சரி, கல்விக்கு உதவி செய்தாலும் சரி, 2மே பலன் உள்ள கல்வி. இது 1. 2வது என்ன, சதக்கத்துல் ஜாரியா, இதுவும் கல்விக்கானதுதான். இப்ப சதக்கத்துல் ஜாரியா என்கிற பெயர்ல ஏராளமான உதவிகளை நாம் செய்கிறோம். அதுல 90% முஸ்லிம் சமுதாயமாகிய நாம கல்விக்கு தான் செஞ்சிருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள் அப்படி வந்ததுதான், நீங்க நல்லா பார்க்கலாம். நம்ம கடையனூர் மாதிரி முஸ்லிம் பாப்புலேஷன் ரொம்ப டென்சிட்டியா, அதாவது அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு என்று தனி பள்ளிக்கூடம் தொடக்க நிலையிலும் இருக்கிறது, ஆரம்ப நிலை எல்லா இடத்திலையும் இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுல முஸ்லிம்களுடைய பங்கு பெரிவாரியாக இருக்கிறது. இது மறுமையில் நன்மைக்கான ஒரு பகுதி. அப்போ இன்னைக்கு உட்கார்ந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கடவுள் பணத்தை கல்வியை கொடுக்கலாமான்னு சொல்லி.
இஸ்லாமிய மார்க்கம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே கடவுள் பணத்தை கல்விக்கு கொடுக்கணும், அதுதான் உனக்கு மறுமையில நன்மையா சேரும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி இருப்பது நம்மை முன்னேறிய மார்க்கமாக விட்டு சென்றிருக்கிறது என்கிற ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை, அபிலாஷை அனைத்தையும் நமக்கு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட சிறந்த மார்க்கத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நாம நமக்குள்ளதை வைத்துக் கொண்டு நின்று விடாமல் நாமும் கடைபிடித்து இன்னபிற மக்களுக்கும் எடுத்து செலுத்தி மறுமையில் மிகப்பெரிய நன்மை பெறக்கூடிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.